ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் டூர்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 2 பஸ்ஸில் நாங்கள் போயிருக்கோம். தைப்பூசங்கிறதுனால எல்லா கோயில்லையுமே கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போன கோயில் வந்து சமயபுரம். சமயபுரம் கோயிலுக்கு நான் போயிருக்கேன் ஏற்கனவே. இது 4-5 டைம் போயிருக்கேன். வந்து அதை பார்த்துருக்கேன் சாமியை. அங்கேயும் கூட்டமாக இருந்துச்சு. தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் நான் போனதே இல்லை இது நாள் வரைக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அதெல்லாம் சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்திருக்கேன். அடுத்து கங்கை கொண்ட சோழபுரம்லாம் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் வடலூர் கோயில், இதுக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். இது வந்து அடுத்த வீடியோவில் இது வந்து வீடியோ ரொம்ப தஞ்சாவூர் பெரிய கோயிலோட வரைபடம். வந்து இந்த மாதிரி இது ரொம்ப இது கோயில் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது வரைபடம் அப்படியே அதை இதில் வச்சிருக்கிறாங்க. இது நல்லா செதுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா இதுவுமே பார்க்குறதுக்கு சிற்பங்கள்லாம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நாங்களாம் அப்படியே வியந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஓகேங்க, இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பொருள்லாம் ஏதாச்சும் வைக்கிறதுக்கு நாம் எதுவுமே கொண்டுட்டோம்ல, வாங்க போகலாம். சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி எடுக்கிற ஒரே இது இதுதான் அதிகமாக வீடியோ இருக்கும். இவ்வளோ பெருசு இது பத்தியா? ஒரே கல்ல கிளிப்பர் மேலே கோயிலுக்கு வந்துட்டோம். இது நிறைய கல்வெட்டுலாம் இருந்துச்சு செவுத்தில், அதுதான் பார்க்குறோம். இது வந்து ஆனால் கல்வெட்டு வந்து அந்த கால தமிழர்கள் எழுதுனது. ஆனால் அது வந்து நமக்கு எழுத படிக்கத்தான் தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, ஆனால் புரியல. அவங்களாம் புள்ளி வச்சுலாம் எழுத மாட்டாங்க. நாம்லாம் புள்ளி வச்சு எழுதுவோம். அவங்க புள்ளி வச்சு எழுதாததுனால ஓரளவுக்கு தான் படிக்க தெரியுது. அது இப்போ நம்ம பெரிய நந்தி சிலையை தான் பார்க்க போகிறோம். சிவனுக்கு முன்னாடி இருக்கிறது 1000 வருஷத்துக்கு பழமையானது வந்து அந்த சைடு வச்சுருக்காங்க. அது என்னமோ சிதஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து புதுசாக தான் வச்சுருக்காங்க. புதுசுனாக்க இதுவும் ரொம்ப வருஷம் தான் ஆகுது. இது வந்து பெருசாக இருந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் தஞ்சாவூர் போய் பார்க்குறதுனால எங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. புதுசாகவும் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பெயிண்ட்டு மேலே சீலிங்க்கெலாம் பெயிண்ட்டு வேலைப்பாடுகள்லாம் இருக்கிறதுல ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பழமை மாறாமல் அப்படியே இருக்குது. அதனால ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் மெயின்டைன் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் சாமி கோயில். கடைசியாக நம்ம சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் இங்கே வாடா. கோயிலுக்கு வெளியெல்லாம் இந்த மாதிரி செவுத்துல பெரிய பிரம்மாண்டமாக இந்த சாமி 2 பக்கமும் 2 சைடு காவலாளி சாமி, வீரபத்திரர் சாமின்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர்லேயும் சரி, கங்கை கொண்ட சோழபுரத்துலையும் சரி, பெரிய ஒரே கல்லுன்னு நினைக்கிறது அப்படியே செதுக்கி சூப்பராக வச்சுருக்குறாங்க. அது பக்கத்தில் அப்படியே சைடில் வந்து இந்த சாமி, பார்வதி, இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிற வீரபத்திர சாமி தான். ஆனால் எல்லா இதுலேயுமே வச்சுருக்குறாங்க 2 பக்கம் பெருசாக பாருங்கள். இதுலேயுமே சைடில் பாருங்கள் 2 சிலை இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது. வேலை இதெல்லாம் அந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப அப்படியே இதாக இப்போ ரீசெண்டாக செதுக்கின மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போகிறோங்கிறதுனால ரொம்ப நாங்கள் அப்படியே வியந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன கோயிலா?
நாங்கள் புதுசாக போகிறதுனால இந்த கோயிலில் அப்படியே நிறையா நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். நாங்கள் புதுசாக ஃபஸ்ட் டைம் போகிறதுனால அப்படியே பெருசாக அதை பார்த்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு தோணுது. நிறையா பேர் காலேஜ் படிக்கிற பசங்க, இங்கிலீஷ்காரங்களாம் நிறையா பேர் வந்துருந்தாங்க, நியூசிலாந்துக்காரங்க. அவங்களும் நம்மளை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. இந்த சாமி வந்து தட்சிணாமூர்த்தி. இது படிக்கட்டில் வந்து ஒரு சைடு ஏறது ஒரு சைடில் இறங்குறதும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் படிக்கட்டில் இறங்கி வர மாதிரி எடுத்தோம். மேலே வந்து கோபுரத்தை சுற்றியும் வந்து புறா வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது கோயில் அப்படியே. ஆனால் எல்லா இதுவுமே அப்படியே சிற்பங்கள்லாம் சூப்பராக இருக்குது. இந்த இதில் வந்து படிக்கட்டு கல்வெட்டுலேயும் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு தெரியல, மொழி தெரியல, ஹிந்தியில் எழுதி வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ஐயர் தான் இருந்துக்கிட்டு இது ஹிந்தி இல்லை, மராத்தி மொழியில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயுமே கல்வெட்டு படிக்கட்டில் எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து வாசப்படிக்கு வந்து கதவுக்கு வந்து பூட்டு அந்த இரும்பு கம்பி மாதிரி இருக்கிறது, அதுவும் பார்த்துட்டு இருந்தோம். கீழே தரை ஃபுல்லாக வந்து செங்கல் தான் பதிச்சிருக்காங்க. நம்ம இப்போல்லாம் ரீசெண்டாக மார்பிள் கல் இந்த மாதிரிலாம் போடுவோம். முன்னெல்லாம் வந்து செங்கல் தான் போட்டிருந்தாங்க, செங்கல் போட்டிருக்காங்க. அதுவே இன்னும் இது சிதைவடையாமல் இன்னும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இது பார்த்திங்கனாக்க குதிரை முருகன் சாமி கும்பிட்டு கீழே வர இதெல்லாம் கீழே சைடில் வந்து குதிரை வாயில் நாக்கு வந்து அப்படியே நேச்சுரலாக நமக்கு இருக்கிற மாதிரி நாக்கு இருக்குதுன்னு எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் தொட்டு பார்த்தோம். அந்த நரம்பு இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளார கையை விட்டு இந்த பக்கம் இருந்து கையை விட்டோம்னா நாக்கு வந்து நீவி பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. நல்லா இருந்துச்சு. அதையும் தொட்டு பார்த்துட்டுலாம் வந்தோம் நாங்கள். ஏன் கேமராவையா நல்லா இல்லைன்னு சொன்னான். இந்த மேலே இருக்கிற கல் அப்படியே செதுக்காமையாக அப்படியே தூக்கி வச்சுருக்குறாங்க. இந்த கல் பாரு, டிசைன் சூப்பராக இருக்குதா. இது எப்படி செதுக்குறாங்களேன்னு தெரியல. பழைய காலம்லாம் போயிடுச்சு. அதுதான் இப்போ மிஷினில் போட மிஷின் என்னன்னு இது வந்து வன்னி மரத்துக்கு அடியில் வந்து விநாயகர் உட்காந்துட்டுருக்கு. அதை வந்து அப்படியே ஒரு சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. எங்கே வீடியோ எடுத்தாக்க நம்மளை காமிக்கிறதா இல்லை கோயிலை காமிக்கிறதாவே தெரியல. அதுக்கு இன்னொரு ஆள் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு. கோயிலை பார்க்குறது வந்து நம்ம வீடியோ எடுத்தால் நாம் தான் முழுசாக அந்த வீடியோவில் தெரிகிறோம். கோயில் வந்து தெரியல. இப்படி பேக் கேமராவில் வச்சா தான் நல்லா கோயில் தெரியுது. ஆனால் காம்பவுண்டு பாருங்கள், காம்பவுண்டு சோட்டு பெருசாக இருக்குது. அங்கே சாப்பாடெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் வாங்கி சாப்பிடல, பஸ்ஸுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு இன்னும் 2 தஞ்சாவூர் கோயிலை பார்த்துட்டு உடனே நாங்கள் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் பஸ் ட்ராவலு. அங்கேயும் அந்த கோயில்லையும் ஊருக்கிட்ட கூட்டமாக இருந்துச்சு நிறையா. நாங்கள் டிக்கெட் கொடுத்து தான் பார்த்துட்டு வந்தோம் சாமியை. எங்கள்னாக்கா இன்னும் ஒரு 2-3 கோயில் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு டைம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு டிக்கெட் கொடுத்து பார்த்துட்டு வந்துட்டோம். அதையும் சாமி நல்லா பார்த்துருந்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு சாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.